சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அலுவலகத்தின் வாசலில் உன்னை தேடி வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் சென்னை பனையூரில் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்தில் நுழைவாயில் முன்பு இன்று அதிகாலையில் முதலே தண்ணீர் பந்தல் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீர் பந்தலில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அப்துல் கலாமின் உருவங்கள் பொருந்திய தண்ணீர் பந்தல் மற்றும் உங்களை தேடி வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு என்ற வாசகங்கள் அடங்கியே அந்த தண்ணீர் பந்தலானது அமைக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் நுழைவாயில் முன்பு விஜயகாந்தின் படம் அடங்கிய இந்த தண்ணீர் பந்தல் வைத்திருந்தது பேசுபொருளானது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த தண்ணீர் பந்தல் அகற்றப்பட்டிருக்கிறது. தாவேக அலுவலகம் வருபவர்களுக்கு கட்சியினர் தண்ணீர் கூட கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதனை விமர்சிக்கும் வகையிலேயே இந்த தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இந்நிலையில் தான் அந்த தண்ணீர் பந்தல் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் பந்தலை வைத்தவர்கள் யார் என்பது இதுவரை புலப்படாத நிலையில் தற்பொழுது அதை அகற்றியவர்களும் யார் என்பது தெரியவில்லை. தற்பொழுது காலையில் அந்த அதிகாலை முதல் இந்த தண்ணீர் பந்தல் தமிழக வெற்றி கழகத்தின் நுழைவாயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.